அனைத்து விவசாயிகளும் வணக்கங்க. போன வீடியோவில் சிஎன்னை பற்றி ஒரு விவசாயி சொல்லியிருந்தாரு. அதனால இந்த வீடியோவில் சிஎன்னை பற்றி சொல்கிறேன். மறக்காமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். சிஎன் உரத்தில் என்ன மாதிரி சத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியமும் நைட்ரஜன் தான் இருக்குது. அதனால அதுக்கு பேர் கால்சியம் நைட்ரேட் சொல்லுவாங்க. இதோட அளவு பார்த்து எவ்வளோ இருக்குன்னா நைட்ரஜன் வந்து 15.5% இருக்குது. கால்சியம் வந்து 18.5% இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு கால்சியம் இருக்கிறதுனால என்ன மாதிரி பயன்கள் வந்து செடிக்கு கொடுக்கும்னா உங்களுக்கு செல்வாலை வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதாவது செல் சுவர் வந்து வலுவாக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பூ பூக்குதலையும் அதிகப்படுத்தும். அப்புறம் பூ வந்து செட் பண்ணுறது, அதாவது பூ வந்து காய மாறக்கூடியது தன்மை வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேர் வளர்ச்சிக்கும் இது முக்கிய பங்கு வகிக்குங்க. அப்புறம் இதில் நைட்ரஜன் இருக்கிறதுனால நைட்ரஜன் வந்து உங்களுக்கு நைட்ரேட் ஃபார்மில் இருக்குது. நைட்ரேட் ஃபார்மில் இருக்கிறதுனால செடி வந்து ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ணிக்கும்போது உங்கள் வந்து இலையில் உள்ள வளர்ச்சி வந்து உங்களுக்கு நல்லா விகரஸாக இருக்கும். இதனால நீங்கள் சிஎன் கொடுக்கலாம். இந்த மாதிரி எந்த மாதிரி பயிர்களுக்கு வந்து சிஎன் அதிகமாக கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்டிகல்ச்சர் கிராப், அதாவது தோட்டக்கலை பயிர்கள் அனைத்தும் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட் கிராப்பு, உங்களுக்கு ஃப்ளவர் கிராப்பு இது நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம். இது எந்த அளவில் கொடுக்கணும்னா இதை நீங்கள் கலந்து மண்ணில் போடுறீங்கன்னா 15லேருந்து 25 கிலோ ஒரு ஏக்கருக்கு கொடுங்க. அது எந்த மாதிரி பருவத்தில் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பூ பூப்பதற்கு முன்னாடியும் பூ வந்து காய மாறக்கூடிய பருவத்திலையும் இதை கொடுங்க. அடுத்து இதை நீங்கள் ட்ரிப்பில் கொடுக்குறீங்க அப்படின்னா சொட்டு நீர் பாய்ச்சல கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏக்கருக்கு 4லேருந்து 6 கிலோ கொடுங்க. அதுவும் நீங்கள் ஒரு 2லேருந்து 3 டைம் ஒரு 20லேருந்து 25 நாள் கேப் விட்டு இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். பூ வந்து காய மாறக்கூடிய தன்மைங்கிறது அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் காயோட அது பழங்கிறது குவாலிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் அறுவடை பண்ணி அந்த பழத்தை நீங்கள் சேமிக்கக்கூடிய காலங்களும் அதிகமாக இருக்கும். அதாவது ஃப்ரூட்டோட செல்ஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. அடுத்து இது இலைவெளி தெளிப்பில் போனீங்கன்னா நீங்கள் எந்த அளவில் கொடுக்கலாம்னா ஒரு ஏக்கருக்கு 1 கிலோலேருந்து 2 கிலோ கொடுங்க. அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 5லேருந்து 10 கிராம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இதுவும் நீங்கள் 2லேருந்து 3 முறை கொடுக்கணும். 10 to 15 நாள் இன்டர்வலில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இந்த உரத்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்திங்கன்னா உங்கள் மண்ணில் வந்து அசிடிஃபிகேஷன் நடக்கும். அதாவது சாயில் பிஹெச் உங்கள் ரெடியூஸ் ஆகும். இது ரெடியூஸ் ஆகிறதுனால உங்கள் மண்ணில் வந்து கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் சத்து வந்து மண்ணில் இருந்தாலும் செடி வந்து எடுத்துக்க முடியாத அளவுக்கு மாறிடுங்க. அப்புறம் இதை நீங்கள் அதிகமாக கொடுக்கும்போது உங்கள் சாயிலோட தன்மைங்கிறது, அதாவது சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஹார்டனிங் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதனால வந்து புவர் ஏரேஷன் தான் நடக்கும். அதாவது காற்றோட்டங்கிறது மண்ணில் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த மண் வந்து தண்ணியை இழுத்து வைக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு குறைஞ்சிரும். மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களோட பெருக்கங்கிறது ரொம்ப குறைஞ்சிடும். அதாவது நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாமே இதில் வந்து குறைஞ்சிரும் உங்களுக்கு. சிஎன் கூட சில உரங்களை கலக்கக்கூடாதுன்னு தெரியாமல் நீங்கள் கலந்து கொடுப்பீங்க. அது கலக்கிறதுனா உங்களுக்கு திரியா வந்துடும். அந்த உரம் என்னென்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.